வணக்கம் திரிவேந்தர், குட் மார்னிங் நண்பர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைங்க, மணி கரெக்டாக 8:23 காலையிலே ஏந்திரிச்சு இந்த காரை செடிக்கெலாம் தண்ணி விட்டுட்டு இந்த வண்டியை அலம்பிட்டாங்க, சின்ன வண்டியை. ஸோப்பா காலையில் நல்லா நனைஞ்சிட்டேன். திரும்பி வண்டியில் 3 ஏசியை போட்டு கிளம்பிட்டேன். இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கேன்னா, போன வீடியோவில் வந்து ஹவுஸ்மேட்டுக்கு சிம் வாங்கலன்னு சொல்லிட்டேன்னா, அப்புறம் என்ன மறுபடியும் ஒரு ட்விஸ்ட் ஆகிட்டேன்னா, அந்த நைட்டு வீடியோ முடிச்சுட்டு டீ கடையில் போய்ட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் அங்கே ஒரு தமிழன் இருந்தாங்க. சரி, அவர் கூட அப்புறம் அம்மா டவுனுக்கு போனேன். அவங்க நம்மளோட சைக்கிளை கடைக்கிட்டே போட்டுக்கிட்டு ஈத்தப்பழத்தை பாருங்கள் எப்படி தொங்குது பார்த்தீங்களா? இன்னும் ஒரு 10 நாள் தாங்க நான் வந்து வெட்டிட்டு போயிடுவேன். இங்கே யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் மரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து கொத்தாக வெட்டிட்டு போகலாம். கண்டிப்பாக நான் வெட்டிட்டு போவேன், உங்களுக்கு கண்டிப்பாக தான் காமிக்கிறேன். நேற்று அந்த அண்ணன் கூட போனேன். அப்புறம் என் பேர்லேயே அந்த பொண்ணுக்கு ஒரு சிம் வாங்கி கொடுத்துட்டேன். அந்த பொண்ணுக்கு இருக்கிற வரைக்கும் பார்ப்பேன். நான் சப்போஸ் நம்மளும் இந்த வீட்டை விட்டு போனாலும், இல்லை அந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு போனாலும், அப்போ போயிட்டு பேரை மாற்றிக்க சொல்லும். இல்லைன்னா சிம்மை நம்ம போயிட்டு எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலான்ட்டு நேற்று போயிட்டு ஒரு சிம்மு வாங்கி கொடுத்துட்டேன். நேற்று நான் காசு அந்த பொண்ணுக்கிட்ட வாங்கவே இல்லை. நான் காசு இல்லாதனால என்ன பண்ணேன், அந்த அண்ணன் கூட போனதுனால அந்த அண்ணங்கிட்ட இருந்த காசை வச்சு சிம் வாங்கிட்டேன். அந்த அண்ணன் வந்து ஒரு 55 தினார் டெபாசிட் பண்ணி பெனிஃபிட்டில் அனுப்புனாங்க. இப்போ நான் அதுதான் அந்த அண்ணனோட காசு என்கிட்டே இருக்குது. திரும்பி நம்ம இப்போ வண்டி எடுத்துக்கிட்டு அம்மா டவுனுக்கு போயிட்டு இந்த பைசாவை டெபாசிட் பண்ணி அந்த அண்ணனுக்கு பெனிஃபிட்டில் மாற்றி விடணும். ஒரு 4-5 நாளாகவே என்னன்னு தெரில. இந்த ஒரு வாரத்தில் 240 300 தினார் என் அக்கௌண்ட்டுக்கு நான் டெபாசிட் பண்ணி அனுப்பி விட்டுட்ருக்கேன் மற்ற ஆளுக்கு. பார்த்தீங்களா? சரி வாங்க போயிட்டு இன்றைக்கி டே நமக்கு எப்படி போகுதுன்ட்டு பார்ப்போம். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நண்பா, லைக் பண்ணுங்கள். லைக்கே வர மாட்டேங்குது, லைக் பண்ணுங்கள். வாங்க பார்ப்போம். அடுத்தது இப்போ என்ன ஆச்சுன்னா, நம்ம ஓனருக்கு வந்து மொத்தம் டிரைவர் விசா வந்து 2ங்க. அதில் வந்து நான் ஒரு விசாவில் இருக்கேன். இன்னொரு விசாவில் வந்து பங்காளி, அதாவது நம்ம வீட்டுக்கு இந்த எலக்ட்ரிக்கலு ப்ளம்பர் வேலை பின்னாடி ஒரு கார் வருது பாருங்க, அந்த பங்காளி தான். இப்போ என்ன ஆச்சுன்னா, அவருக்கு வந்து ஃபிங்கர் வைக்கணுமா. என்னக்கிட்ட என் ஓனர் எதுவுமே வைக்க சொல்லலை, என்னன்னு தெரியல. இப்போ அவருக்கு போயிட்டு இந்த சிபிஆர் ஃபிங்கர் போயிட்டு வைக்கணுன்ட்டு என்னகிட்ட வந்தாப்புலையும் போயிட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்காங்க, ஒரு சேட்டா மலையாளி இருக்கார். அவர்கிட்ட போய் டிக்கெட்டை தெரியுங்கிறதுனால தான் அவரை வர சொல்லியிருக்கேன். அவர்கிட்ட போயிட்டு என்ன டிக்கெட்டை அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுத்துட்டு அவருக்கு லொக்கேஷன் அனுப்பிவிட்டால் அவர் போயிட்டு ஃபிங்கர் வச்சுப்பார். நம்ம ஓனர் வந்து ஃப்ரீயாக தான் விசா அடிச்சு கொடுத்துருக்காரு, அதாவது காசுலாம் எதுவும் வாங்கலை. இப்போ ஹவுஸ் டிரைவருக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு 90 தினார் தான். அதனால் ரொம்ப காசு கம்மிங்கிறதுனால அவர் கொரோனா டயத்தில் வந்து விசா இல்லை அப்படிங்கிறதுனால பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம ஓனரு. ஓகே, காசு கூட வாங்கலை. அதே இப்போ நம்ம ஓனர் வந்து காசு வாங்கலை, ஃப்ரீ. அது இவன் சொல்லி எனக்கு தெரியும், உங்கள் ஓனர் வந்து காசு வாங்கலை, ஃப்ரீயாக தான் அடிச்சு கொடுத்துருக்கான்ட்டு நல்ல அரபி அப்படின்னு சொல்லுவார் இவர். அதே நேற்று இன்னொரு பங்காளிகிட்ட டீ கடையில் உட்காந்து நேற்று பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு வீட்டு விசாவில் இருக்காது, 2 வருஷத்துக்கு விசா அடித்து 700 தினார் அந்த அரபி வாங்கிட்டார். அதாவது 90 தினாருக்கு விசா ஒரு 2 வருஷத்துக்கு அடிச்சிருப்பாரு. அப்புறம் கூட 600 தினார் கூட வாங்கிட்டார் பாருங்க. இதான், அதாவது இது ஒரு பிஸ்னஸ். அவங்களுக்கு தேவை இருக்காது டிரைவரு, அதனால் இப்படி கொடுத்து காசு பார்த்துக்கலான்ட்டு அவங்க இப்படி பண்ணுறாங்க. ஓகே, என்ன நடந்தால் நடக்கட்டும். சரி வாங்க போயிட்டு போயிட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுத்துட்டு என்ன நடக்குதுன்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். மேடம் வர ஃபோன் அடிச்சிடுறாங்க ஜிம்முக்கு போகிறதுக்கு. மணி கரெக்டாக 11 ஆகிட்டு. இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, ரஃபா ஓஎஸ் மாலுக்கு தாங்க வந்திருக்கோம். மேடத்தை அழைச்சி கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு அழைச்சிட்டு போயிட்டு அப்புறம் அங்கேருந்து நேரம் இங்கே அழைச்சிட்டு வந்துட்டேன். லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிட்டு எனக்கு சாப்பிட்றதுக்குலாம் டைம் கரெக்டாக இருந்தது. அந்த ஒரு பங்காளி ஒருத்தர் வந்தார்லங்க, அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கிறதுக்காக அவர் கூட போயிட்டேன். அதனால் குளிச்சுட்டு கரெக்டாக வந்து சாப்பிட்லான்னு பார்த்தா டக்குன்னு அப்புறம் மேடம் ஃபோன் அடிச்சிட்டாங்க. அப்புறம் சாப்பாடு அப்படியே குப்பூஸ் வச்சுட்டு திரும்பி மேடத்தை கொண்டு வந்து ரஃபா ஓஎஸ் மாலில் கொண்டு வந்து விட்டுருக்கேன். அவருக்கு ஃபிங்கர் வைக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் அப்படியே இந்த சிக்னலில் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா லெஃப்ட் சைடு யூட்டன் போட்டு அங்கே போனால் கார் ஷோரூம் தான் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் தான் சன்னாத்து எல்லமார் இருக்குது. அங்கே தான் நானும் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அரபி வந்து அவரோட ஃப்ரெண்டை அழைச்சிட்டு போயிட்டு எனக்கு ஃபிங்கர் வச்சார். அவருக்கும் இங்கே தான் வச்சுருக்கோம், ஏன்னா அவர் நம்ம விசாவில் இருக்கிறதுனால. இப்போ எங்கே போகிறேன்னா, ஏதாவது ஒரு கோல்ட் ஸ்டோருக்கு போய்ட்டு ஒரு பன்னு வாங்கி சாப்பிடுங்க. வண்டியில் வந்து தண்ணி இருக்குது, போயிட்டு ஏதாவது ஒரு பன்னு மட்டும் வாங்கி சாப்பிட்லான்ட்டு தான் கிளம்பிட்டு இருக்குங்க. பசிக்க ஆரம்பிச்சிட்டு ரொம்ப அப்புறம் சாப்பிடாம அந்த வயிறு குறைன்னு சவுண்டு கேட்குது. அதில் அப்படி சாப்பிடாம இருந்தோம்னா கேஸ்டபிள் ஆகி வயிறு உப்ப ஆரம்பிச்சிடுது. வண்டி எடுத்துகிட்டு போகலாம், சரி நடந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போகலான்ட்டு தான் வண்டியை பார்க்கிங்கில் போட்டேன். திடீர்னு மேடம் வண்டியில் முடிஞ்சிட்டு டக்குன்னு ஃபோன் அடிச்சிட்டாங்கன்னா ஓடணும், இல்லையா டக்குன்னு இது உள்ள பை இருக்குன்ட்டு ஃபோன் அடிப்பாங்க, அதுக்கு ஓடணும். பாப்பா என்ன நடக்குதுன்ட்டு. கையில் வேறு காசு கிடையாது, என்ன பொருள் வாங்கினாலும் பெனிஃபிட்டில் தான் வாங்கணும். அதுக்காக நம்ம மெனக்கட்டு பெனிஃபிட்டு வீடியோ ஆஃப் பண்ணி காசு அனுப்பிவிடணும். வாங்க இந்த ப்ரெட்டு வாங்கலாம், நம்ம அதையும் இதை சொல்லலாம். வேறு இது ஓகே. இது எத்தனை சேட்டா? 8 ரூபாயா? நண்பர்களே, கேக்கு வாங்கி முடிச்சாச்சு. அடுத்தது கேக்கை வாங்கிட்டுங்க பாருங்க.
இது வந்து ₹1.25 ₹1.25. எப்படி தான் எனக்கு அனுப்புறதுன்னே தெரில. அது அப்புறம் தான் ₹1 போட்டு ₹1 போட்டு 25 போட்டால் ₹1.25 அவருக்கு அனுப்பி விட்டாங்க. ரஃபா OS மால். இதுக்கு இந்த சிக்னல் அந்த பெட்ரோல் பங்க் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டு தாங்க ஃபஸ்ட்டு வந்து மேடத்தோட ஸ்கூல்லாம் இருந்தது. இப்போ நான் வந்து 2021 வந்து அதுலேருந்து 2022 வரைக்கும் மேடத்தோட ஸ்கூல் இங்கே தான் இருந்தது. கரெக்டாக உங்களுக்கு காமிக்கிறவங்க தெரியும் இங்கேருந்து ஸ்கூல் கரெக்டாக. இந்த போது பாருங்கள், இந்த மெக்டனல்ஸுக்கு நேராக ஒரு ரோடு உள்ளே அந்த சைடு போகும், அங்கே தான் இருந்தது. இப்போல்லாம் மேடம் தான் வந்து இப்போ அம்மாட்ட நம்ம வீட்டு பக்கத்தில் தான் ஸ்கூலு மாறிட்டாங்க. அவ்வளோதான், அப்படியே சாப்பிட்டு போயிட்டு வண்டியில் போய்ட்டு உட்கார வேண்டியதான். வாய்ஸ் அவுட் ரொம்ப மாறும், மொபைல் வந்து சுத்தமாக ஏங்க் ஆகுது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. நான் பேசுகிறது ஒன்றா இருக்குது, அது ஃபோனு ஒன்று பண்ணுதுங்க, என்னங்க பண்ணுறது. நண்பர்களே, அடுத்தது இப்போ எங்கே வந்திருக்கானா, மேடத்தோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டேங்க. மணி கரெக்டாக 5:58 ஆகுது. மேடத்தையும் 3 பொண்ணுங்களையும் அழைச்சி கொண்டாந்து மேடத்தோட அம்மா வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு ஒரு 8:30 மணிக்கு தான் முடியும்னு சொன்னாங்க. நீ எங்கேயாவது இத்துக்கு இல்லை ஃப்ரெண்டு வீட்டுக்கு யார் வீட்டுக்காவது போயிட்டு வந்துட்டாங்க. என்ன பண்ணலான்ட்டு ஐடியா இல்லாமல் அப்படியே திரும்பி எங்கே கடல் ரொம்ப வண்டியை போட்டு தான் பாருங்கள் நிற்கிறேன். அதுமாரி வந்துட்டு வெயிட்டிங் போடும்போது என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் என்ன இப்போ இந்த இடத்துக்கிட்ட நான் எதுக்கு இந்த இடத்துக்கிட்ட வந்து மேடத்தை விட்டுட்டு கரெக்டாக இந்த இடத்த வந்து உட்காந்துடுறேன்னா ஜில்னு காற்று அடிக்கும். அதுக்கு ஒன்றுக்கு தாங்க. இப்போ பாருங்கள், தண்ணி வந்து இங்கேயே கிடக்கு, கடல் தண்ணி. இன்னொரு நைட் ஆக என்ன பண்ணிவிடும், தண்ணி உள்ளே போயிடும். அதாவது ஒரு 100-200 அடிக்கு உள்ளே போயிடும். அந்த இதெல்லாம் முள்ளிவி வந்து எப்படி நிற்கிது பாருங்க தண்ணி அந்த இடத்துல. அது பேர் என்னன்னா, அந்த இது போட்டிருக்காங்களே கபோர்டு மாதிரி உட்காந்து மீன் பிடிக்கிறதுக்கா என்னன்ட்டு தெரில, அதெல்லாம் ஃபுல்லாகவே கீழே தெரியும். இப்போ அந்த அளவுக்கு தண்ணி வந்து ஏறி போயிட்டுங்க. பாப்பா என்ன நடக்குன்ட்டு சரி இதுக்கு தான் போயிட்டு ஒரு டீயை குடிக்கலான்ட்டு ஒரு பிளான் போட்டு அப்படியே நிற்கிறேன். பஸ்ஸெல்லாம் பாருங்கள், ப்ரெட்டு போட்டிருக்காங்க. இந்த அளவு ப்ரெட் இருக்குல்ல, இதில் வந்து மீன் வந்து எப்படி நின்று சாப்பிடுது பாருங்கள். இந்த ப்ரெட்டை, இந்த ப்ரெட்டு பேப்பர் உள்ளே கிடக்கு. இங்கே வருங்களாம் எவ்வளோ மீன் வருது பாருங்கள். செம மீனுங்க, ஆனால் சின்னதாக இருக்குது. ஆனால் இந்த பெரிய மீனாக தான் இந்நேரம் பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம். இங்கே வருங்க, செம கீழே கொட்டிடும். இப்போ சாப்பிடுது பாருங்கள் எப்படி. அங்கே பாருங்க எப்படி அடித்து பொறுக்குது பாருங்களா. டேய் பொறுமையாக சாப்பிடுங்கப்பா. இங்கே பாருங்க, இந்தா நீ இங்கே ஒன்று சாப்பிடு, இந்தா இப்போ சாப்பிடு, தனியாக சாப்பிடுங்க. பொடுங்குது பாருங்க மீன். இத்துக்கு போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு வரும் வண்டியை எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். இப்போ இந்த இடத்துல வண்டி மண்ணாக போகுதுங்க. வண்டியில் வேறு பெட்ரோல் கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணு தலைவா. வண்டி எவ்வளோ இருக்குது? பெட்ரோலு 158 தான் போகும். பரவாயில்ல, இதுக்கு என்ன ஒரு 4 கிலோ, ஒரு 6 கிலோமீட்டர் போய்ட்டு டக்குன்னு விட்டு வந்துடலாம். வாங்க போவோம். இங்கே பாருங்க நண்பா, இந்த வண்டி புதுசாக எடுத்தாங்கள, அதுக்கு முடி நான் என்னான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, இப்போ வந்து பாருங்கள், நான் இப்போ வண்டி வந்து பார்க்கிங்கில் வச்சுருக்கேன். நான் அதுக்கு இப்போ பாருங்கள், இப்போ வண்டியை நான் ட்ரைவில் போட்டேன். ஃப்ரெண்டு ஹேண்ட் பிரேக்கு நான் எடுக்கலை. ஹேண்ட் பிரேக் ஆனில் இருக்கா. எனக்கு இந்த வண்டி ஃபஸ்ட்டு தெரியாததுக்கு, புதுசாக நம்ம தெரியாததுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, நான் ஹேண்ட் பிரேக்கை சுவிட்ச் எடுப்பேன், ஹேண்ட் பிரேக் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ பாருங்கள், மறுபடியும் ஹேண்ட் பிரேக்கு போட்டேன். நான் இதுக்கு அப்போ தெரியாத விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்கள், நான் ஆக்சிலேட்டர் கொடுத்த உடனே இந்த ஹேண்ட் பிரேக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும். இது இப்படி ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடுது எனக்கு தெரியாமல் என்ன பண்ணிக்கிட்டேன், அடிக்கடி சுவிட்ச் ஆஃப் ஆன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் சம்மந்தெல்லாம் பண்ணப்போ தான் இப்படி ஒரு பிளான் இதில் இருக்கும்போது தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம வண்டி மூவ் பண்ணுறப்ப ஹேண்ட் பிரேக்கு நம்ம சுவிட்சை வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. டேரெக்டாக நம்ம ஆக்சிலேட்டருக்கு போய்டுறது, ஆட்டோமேட்டிக்காக ஹேண்ட் பிரேக் எடுத்துரும். திரும்பி நம்ம போடுறது மட்டும் ஹேண்ட் பிரேக்கு சுவிட்சில் வந்து ஆன் பண்ணிக்கிறதாங்க. வாங்க இப்போ போட்டிங் பண்ணுறாங்க. போட்டிங் எங்கே தலைவர் யாரோ உள்ள வண்டி போட்டிங் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து வண்டி நிற்கிது, யாரோ உள்ளே போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இத்துக்கு போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு வரும். இத்துக்கு வந்தாச்சு, அல்சிஃபா ஹாஸ்பிட்டல். அப்படியே போனால் உள்ளு இந்த சிக்னலில் இப்போ நம்ம லெஃப்ட்டு எடுக்கிறோம். அது எந்த ஒரு ஆள், அரபி தான் நினைக்கிறேன், ஃபுட்பால் விளையாடுறாங்க. ஓகே, இந்த சிக்னலில் போய்ட்டு இப்போ நம்ம லெஃப்ட்டு எடுக்கிறோம். இந்த அல்சிஃப் ஹாஸ்பிட்டல் இருக்குல்லங்க, இதுக்கு பின்னாடி தாங்க நான் ஃபஸ்ட்டு பஹ்ரீன் வந்தப்போ அங்கே தான் எனக்கு ரூமு, ஸ்ட்ரீட் வேலை பார்க்கும்போது அங்கே தான் ரூம் தங்கியிருந்தோம். அப்புறம் எங்கே நிலமெல்லாம் மாறி போயிட்டுங்க. சிக்னல் லெஃப்ட் ஆஃப் ஆகிட்டா சொல்லி முடிஞ்சிட்டு போங்க. நண்பர்களே, ஒரு டீயும் அப்புறம் இன்னொன்று வாங்கியிருக்கேன். இது இப்போ தான்
முதல்ல சாப்பிட போகிறேன். இது பேர் என்னான்னு தெரியல, என்னன்னு பார்ப்போம். பார்த்து சொல்கிறேன் அவங்களுக்கு. நல்லா இருக்கு. அதாவது பழம்பொரி மாதிரி இது சின்னதாக கட் பண்ணி உள்ளே போட்டு செஞ்சுருக்காங்க. நல்லா தான் இருக்குது. கடல் ஓரத்தில் நம்மகிட்ட வண்டியை போட்டு நின்னோம். நல்லா கூலிங்காக இருந்துச்சுங்க. இந்த ஏரியா வந்தால் செம சூடுங்க. ஏசி ஓடுது, வண்டி அதிகமாக போயிட்டு வருதுனால பயங்கர சூடு. திரும்பி வண்டி எடுத்துட்டு கடல் ஓரம் அங்கேயே போகிறோம். ஐயோ முடியலங்க. வாங்க போவோம், சாப்பிட்டுட்டு என்ன நடக்குதுன்ட்டு பார்ப்போம். வாங்க. நல்லா இருக்கு. ஆனால் அவ்வளோதாங்க. நைட்டு சாப்பாடு முடிஞ்சுட்டு மத்தியானமே சிக்கன் பிரியாணி வந்துச்சு. சாப்பிட்டேன், நல்லா சாப்பிட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது ஒரு டீ சாப்பிட்டேன்னா சாப்பாடே முடிஞ்சுட்டு நைட்டு போய் அப்படியே படுத்துட்டோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் சாப்பிட முடியுப்பா சாமி. நல்லா இருக்கு. பித்தூருக்குலாம் போகலாம், சும்மா போயிட்டு சுற்றிட்டு வரலாம். கடுப்பாக இருக்குது. உள்ளே ஒண்டியமாக போக கடுப்பாக இருக்கு. யாராவது பசங்க இருந்தால் ஜாயிண்ட் போட்டு போயிட்டு வரலாம். ஆள் இல்லாமல் ஒண்டியும் போவேன். லுள்ளுக்குள்ளே கடுப்பாக இருக்குது. அதனால ரிட்டர்ன் போகிறேன். திரும்பி போன இடத்துக்கு போகிறோம். கரெக்டாக எங்கே இருக்கேன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி சிக்னலில் நிற்கிறோம். இதில் லெஃப்ட் எடுத்தால் நம்ம மேடத்தோட அம்மா வீட்டுக்கு ஹாலாக் போவோம். இங்கே மெக்டொனால்ட்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது. அப்படியே பின்னாடி போனால் அல்சிஃப் ஹாஸ்பிட்டல் இருக்குது. என்னோட ஓனர் வந்து சொன்னாருங்க, அதாவது அவர் சொல்லி ஒரு 5-6 மாதம் இருக்கும். நானும் அவர் இங்கே வந்தப்போ தான் சொன்னார், அவர் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த ஏரியாலாம் கடலாங்க, தண்ணி வருமா இங்கெல்லாம் கடலில் துத்து இப்போ கட்டியிருக்காங்க. புதுசாக பாருங்கள் ஒரு பள்ளி கட்டியிருக்காங்க. இன்னும் அது ஓப்பன் பண்ணலன்னு நினைக்கிறேன். இன்னும் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஓப்பன் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில. ஓப்பன் பண்ணிட்டாங்க போயிருக்குங்க. நல்லா கிளாஸ் போட்டு நல்லா பயங்கரமாக கட்டியிருக்காங்க இந்த பள்ளி நல்லா. சரி வாங்க, இப்போ நேராக மணி கரெக்டாக பாருங்கள் 6:24 ஆகிடுச்சு. பாருங்கள் மேடத்தோட அம்மா கிட்ட வந்து நம்ம போட்டில் ஏற்றிக்கிட்டு போகிறாங்க. இதுதான் நம்ம ஊர் மாதிரி தான். தெருவுக்குள்ளே இந்த அட்டூழியம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதேமாரி அட்டூழியம் பண்ணிட்டு டோரை திறந்துக்கிட்டு போகிறாங்க பாருங்கள். இதே மாதிரிலாம் நமக்கு இல்லை. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் கடல் இந்த மாதிரி நம்ம ஊர் மாதிரிலாம் கடலில் அலைய அடிக்காது. வேணால் நீங்கள் பாருங்களா, சுத்தமாக பாருங்கள். கொஞ்சம் கூட அலை மாதிரி லைட்டாக கூட இல்லை. லைட்டாக தண்ணி தழும்பும், அவ்வளோதான். லைட்டாக தான் அவ்வளோ தழும்பும். மணி கரெக்டாக 8:55 ஆகிட்டுங்க. அப்படியே உட்காந்துருக்கேன். வண்டியில் உட்காந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குன்ட்டு வெளியில் இந்தமாரி கட்டை இருக்குது, தந்துருங்க. தண்ணி தெரியுதா, தண்ணி பக்கத்தில் அப்படியே உட்காந்துருக்கேன். கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிட்டுருக்கேன். இதுக்கு ஒரு மேலே வந்ததுக்கப்புறம் எப்போ 10 மணி ஆனாலும் 11 மணி ஆனாலும் சரி வந்தால் ஒரு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறது தான் வேலை. வேறு எந்த வேலையும் கிடையாது. வீடியோ வந்து நம்ம இது கூட முடிச்சுக்கோம். அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறாங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பை.